குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 3.1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் தேசம் முடிச்சிட்டோம். இது 4th கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சம்முடைய மீனிங் நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. சால்வ் பண்ண போகிறோம். இதை ஈக்கு சால்வ் பண்ண போகிறோம். 3x cube minus 16x squared plus 23x minus 6 equal to 0. கொடுத்த கண்டிஷன் கொடுத்த கண்டிஷன் if the product of two roots is 1ன்றாங்க. சரி, ரெண்டு ரூட் மல்டிப்ளை பண்ணா 1 வரும்ன்றாங்க. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணணும். ஆனால் இங்கே கியூப் இருக்கனால 3 ரூட்ஸ் கிடைக்கணும். நான் சேர்ப்பேன் let the roots என்ன ப்ரை பண்ணுறேன்டா ஆல்பா 1 by ஆல்பா இன்னொன்று பீட்டா. ஏன் எடுத்துருக்கோம் 1 by ஆல்பா எடுத்துருக்கேன்? இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண 1 வரணும். ஸோ அது மாதிரி ப்ரை பண்ணிக்கிறோம். ஆல்பா 1 by ஆல்பா பீட்னு எடுத்துக்கலாம். பீட்டா 1 by பீட்டா உன்னோட இஷ்டம். நான் இது மாதிரி ப்ரை பண்ணி let the roots are ஆல்பா 1 by ஆல்பா பீட்டா எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ சம்முக்கு வரேன். sum of root வரேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் பார்த்தோம்னா 3x cube minus 16x squared plus 23x minus 6 equal to 0 இருக்கு. sum of அதாவது மொத்தம் எல்லாத்தையும் ஆட் பண்றான். ஆல்பா plus 1 by ஆல்பா plus பீட்டா. அப்படின்னா பாருங்க அது minus b by a அப்படின்னா இங்க மைனஸ் பாரா மைனஸ் பிளஸ் ஆயிரும். பிளஸ் 16 by 3 a வந்து 3. ஓகேவா? அடுத்து செய்றோம். ரெண்டு மல்டிப்ளை பண்றோம். ஆல்பா இன்டு 1 by ஆல்பா பிளஸ் பீட்டா by ஆல்பா பிளஸ் ஆல்பா பீட்டா. தட் இஸ் ஈக்குவல் பாருங்க c by a. c என்ன இருக்கு? 23 by 3. அடுத்து மூணை மல்டிப்ளை பண்றோம். ஆல்பா 1 by ஆல்பா பீட்டா. ஃபார்முலா மைனஸ் இங்க மைனஸ் பிளஸ் பிளஸ் 6 by 3 that is equal to கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். பீட்டா c equal to 2 பீட்டா c equal to 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் சால்வ் பண்றோம். என்ன சால்வ் பண்றோம்? ஆல்பா 1 by ஆல்பா பீட்டா. இது மூணு ஆன்சர் கொண்டு வரப்போறோம். பீட்டா c equal to பீட்டா 2 கிடைச்சிருச்சு. இது கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் 1ல அப்ளை பண்றேன். இதால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்றேன். அப்ப என்ன ஆகும்? ஆல்பா plus 1 by ஆல்பா பீட்டா வந்து 2 பார்த்துட்டோம். that is equal to 16 by 3. the 2 place மாத்து. ஆல்பா plus 1 by ஆல்பா is equal to 16 by 3 minus 2. LCM என்ன ஆயிரும்? 10 by 3 ஆயிரும். 10 by 3. இதை சிம்பிளை பண்ணுங்க. ஆல்பா LCM போட ஆல்பா ஸ்கொயர்டு plus 1 by ஆல்பா is equal to 10 by 3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. so ஆல்பா ஸ்கொயர்டு plus 1 into 3 that is equal to 10 alpha. ஓகேவா? இது உள்ள மல்டிப்ளை ஆன்சர் கிடைக்கும் 3 alpha squared plus 3 minus 10 alpha is equal to 0. இத ஆர்டர் மாத்தி ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 3 alpha squared minus 10 alpha plus 3 is equal to 0. so மல்டிப்ளை பண்ணா 9 வரணும். ஆட் பண்ணா minus 10 வரணும். 19. ஓகேவா? so மல்டிப்ளை பண்ணா plus 9 வரணும். ஆட் பண்ணா minus 10. ரெண்டு மைனஸ் போட்டுக்கங்க. மல்டிப்ளை பண்ணா plus ஆட் பண்ணா minus 10. அப்ப என்ன ஆயிரும்? by 3 போட்டுக்கலாமா? by 3. அப்ப என்ன பாருங்க. so ஆல்பா 3 ஆல்பா 1 வருமா? இது கேன்சல் பண்ணா 3 கிடைக்கும். so 3 ஆல்பா minus 1 is equal to 0. ஆல்பா is equal to 1 by 3. இதை சிம்பிளை பண்ணோம்னா ஆல்பா is equal to 3 கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம்? ஒரு ஆன்சர் லெட் ஆல்பா is equal to 3 எடுத்தோம்னா பீட்டா 2 எடுத்துருக்கோம். அப்ப 3 ஆன்சர் கிடைக்கும். let alpha is equal to 3 beta is equal to 2 1 by alpha is equal to 1 by 3. அப்ப கிடைச்ச ஆன்சர் நமக்கு இந்த ரூட்ஸ் எப்படி இருக்கு? 3 1 by 3 2. நெக்ஸ்ட் கவனிங்க. given equation கொடுத்த கண்டிஷன் 2 roots are 1 ன்றாங்க. product of 2 roots 1 ன்றாங்க. சோ அதனால ஆல்பா 1 by ஆல்பா ரெண்டே மல்டிப்ளை பண்ணா 1 கிடைக்கும். அது மாதிரி நான் ரூட்ஸ் ப்ரை பண்ணிருக்கேன். ஆல்பா 1 by ஆல்பா பீட்டா. இது given equation எப்படி ax squared plus bx cube plus bx squared plus cx plus t is equal to 0 மாதிரி இருக்கு. sum of the roots தான் minus b by a. so minus 16 இங்க minus plus r plus 16 by 3. அடுத்து ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 3 மல்டிப்ளை பண்ணா இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த பீட்டா கொண்டு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். இதை பிளேஸ் மாத்த சிம்பிள் பண்ணி 10 by 3. இது LCM போடுறேன். ஆல்பா ஸ்கொயர் plus 1 by ஆல்பா. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். so பீட்டா 2 ஆல்பா 3 1 by alpha 1 by 3. அப்போ ரூட்ஸ் ஆர் 3
to 1/3 ஓகேவா நெசர் क्वेश्चन பாருங்க fifth question find the sum of squares squares of the roots of the equation x power 4 2x power 4 minus 8x cube plus 6x squared minus 3 is equal to 0 ஓகேவா சம் பார்க்கப்பட்டிருக்கு ax power 4 plus bx power 3 plus cx squared plus dx plus e is equal to 0 மாதிரி ஓகேவா அப்ப டோட்டலா 4 ரூட்ஸ் வேணும் let the roots alpha theta gamma and delta 4 roots சொல்லிட்டாங்க क्वेश्चनல find the sum of the squares ன்ற என்ன கேட்டாங்க alpha squared plus theta squared plus gamma squared plus delta squared இதனோட வேல்யூ கேட்டிருக்காங்க என்ன வேல்யூ அப்படினா alpha plus theta plus gamma plus delta the whole squared minus 2 times now the place mark minus 2 times ரெண்டு நாம டைப் பண்ணனும் alpha theta theta gamma gamma delta அடுத்து theta delta plus நமக்கு வந்து next so இதே கேட்டிருக்காங்க இது ஃபார்முலா ஓகேவா இப்போ நமக்கு வந்து sum of the roots பார்த்தோம்னா என்ன ஃபார்முலா alpha plus beta plus gamma plus delta ன்ற ஃபார்முலா minus b by a அப்ப minus 8 to power minus plus 8 by 2 that is equal to 4 ஓகேவா இந்த ப்ராடக்ட் பார்த்தா வச்சுங்களேன் alpha beta plus beta gamma plus gamma delta plus beta delta plus alpha gamma plus alpha delta இதுக்கு வந்து ஃபார்முலா c by a c னா இருக்கு 6 ஆ இருக்கு 6 by 2 6 by 2 that is equal to 3 இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்றேன் யூஸ் பண்ணோம்னா இது வேல்யூ வந்து that is equal to இதுக்கு ஆன்சர் வந்து 4 ஸ்கொயர்ட் ஓகேவா -2 into 3 so 16 minus 6 that is equal to 10 ஓகே ஆன்சர் ஓவர் என்ன தேவையில்லை இந்த மூணு மல்டிபிள் தேவையில்லை டோட்டல் மல்டிபிள் தேவையில்லை நமக்கு தேவைப்படுற ஃபார்முலா ஸோ ஆன்சர் ஓவர் ஸோ ஆன்சர் இஸ் 10 ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருப்போம் இது ஃபார்முலா படிச்சிருப்போம் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர்டா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் இது பிளஸ் இங்கிட்டு இருக்கும் நான் இங்கிட்டு மாற்றி அவ்வளோதான் ஸோ இது வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம் இது மைனஸ் பி பை ஏ இது சி பை ஏ ஸோ சம்மில் போய்ட்டு ஆன்சர் 10 நெக்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சா ஸோ இந்த கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொஞ்சம் கவனிக்கலாம் கொஞ்சம் லாங்காக போகும் சால்வ் தி ஈக்குவேஷன் x cube minus 9x squared plus 14x plus 24 is equal to 0 if it's given that two of the its roots are in the ratio 3:2 ரேஷியோ கொடுத்திருக்காங்க நம்ம என்ன செய்யணும்னா let the roots பார்த்தா வச்சுங்களேன் 3 roots alpha beta gamma இப்போ கொடுத்த ரேஷியோ பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ரேஷியோ 3 means by 2 போடுங்க 3 by 2 இது alpha by beta ஓகே என்ன சொல்றோம் alpha is to beta that is equal to 3 by 2 போட்டுறோம் 3 is to 2 போட்டுறோம் அது இது மாதிரி சிம்ப்ளை பண்ணலாம் நான் டேட்டா போட்டேன் alpha by beta that is equal to 3 by 2 சோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்றேன் அப்ப 2 alpha is equal to 3 beta கிடைக்கும் அப்ப alpha என்ன கிடைக்குது 3 beta by 2 ன்னு கிடைக்குது அப்ப ரூட்ஸ் பார்த்தோம்னா ரூட்ஸ் ஆர் alpha எடுத்துட்டு 3 beta by 2 ன்னு போடலாம் அடுத்த ரூட்ஸ் beta அடுத்த ரூட்ஸ் gamma ஓகேவா இப்போ சம்முக்கு வரேன் ஃபர்ஸ்ட் sum of the roots 3 beta by 2 plus beta plus gamma that is equal to minus b by a அப்ப என்ன ஆகும் minus 9 by 1 இத சிம்ப்ளை பண்ணா என்ன ஆகும் so 2 beta இங்க ஒரு 3 ஆட் பண்ணோம்னா 5 beta so 5 beta by 2 plus gamma is equal to minus 9 இந்த ஸ்டெப் அடுத்து இருக்கட்டும் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறோமா அப்படியே இருக்கட்டும் அடுத்து ரெண்டுமே மல்டிப்ளை பண்றோம்
இது தனித்தாட்ட ரெண்டு ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணா 3 பீட்டா பை 2 இன்டு பீட்டா அடுத்து பிளஸ் இது மல்டிப்ளை பண்ணா பீட்டா காமா பிளஸ் இது மல்டிப்ளை பண்ணா 3 by 2 பீட்டா காமா that is equal to formula c by a 14 by 1 14 by 1 14 இப்போ இதை வெரி யூஸ் பண்ண பார்க்குறோம் இது என்ன பாருங்க சிம்பிளை பண்ணோம்னா ஸோ 3 by 2 b ஸ்கொயர் கிடைக்கும் இது வந்து காமாவோட வெளியே மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து மைனஸ் b by a இங்கே மைனஸ் இருக்கு ஃபார்முலா மைனஸ் அதனால ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 9 ஓகேவா ஃபார்முலா வந்து மைனஸ் b by a போ ஸோ ஃபார்முலா மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் 9 இருக்காங்க ப்ளஸ் 9 by 1 ஓகே இப்போ என்ன செய்யறது காமா பிளேஸ் மாத்திக்கலாம் காமா என்ன கிடைக்கும் சோ காமா that is equal to 9 minus 5 beta by 2 9 minus 5 beta by 2 ஓகேவா இது எல்சிஎம் போடலாம் 18 minus 5 beta போடலாம் தேவைப்பட பார்த்துக்கலாம் இப்போ இதை மல்டிப்ளை பண்ண சொல்லி பாருங்க சோ 3 beta squared by 2 plus பீட்டா பீட்டா காமன் எடுத்துடலாம் இல்லை காமா காமன் எடுத்தாச்சு காமா எடுத்துட்டேன் ஸோ பீட்டா பிளஸ் 3 by 2 பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு 14 அடுத்த ஸ்டெப் சிம்பிளை பண்ணலாம் பாருங்க ஸோ 3 பீட்டா ஸ்கொயர் பை 2 பிளஸ் காமா என்ன பார்த்துருக்கோம் இது எல்சிஎம் போட்டுக்கலாம் காமா என்ன பார்த்துருக்கோம் 18 minus 5 beta by 2 into இதை சிம்பிளை பண்ணா 2 plus 3 5 beta by 2 that is equal to 14 பாருங்க 2 beta plus 3 beta 5 beta by 2 இது 18 minus 5 beta by 2 ஓகேவா டிவைட் டோட்டலா இருக்கு இப்போ சிம்பிளை பண்ணோம்னா 3 beta squared by 2 plus இது 4 ஆ டிவைட் பண்ண 4 ஆயிரும் இது உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 8 into 5 90 தெரியுமா 8 5 40 ரிமைண்டர் 4 90 beta minus 25 beta squared ஓகேவா 90 beta minus 25 beta squared by 4 that is equal to 14 ஓகேவா நெக்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளை பண்ணனும் பாருங்க 3 பீட்டா ஸ்கொயர் பை 2 பிளஸ் காமாக்கு அப்ளை பண்ணிட்டேன் இது சிம்பிளை பண்ணிட்டேன் that is equal to 14 அதான் எல்சிஎம் போட்டுருக்கேன் இப்போ என்ன செய்யணும் வந்து டோட்டலா 4 மல்டிப்ளை பண்ணா வேல்யூ மாறும் 4 மல்டிப்ளை பண்ணா பாருங்க வேல்யூ சிம்பிளை பண்ணிக்கலாம் டோட்டலா 4 மல்டிப்ளை பண்றேன் அப்ப என்ன ஆயிரும் இங்க வந்து 6 ஆயிரும் 6 பீட்டா ஸ்கொயர்டு 4 மல்டிப்ளை பண்ணா 4 கேன்சல் ஆயிரும் அடுத்து plus 90 beta minus 25 beta squared பூரா மல்டிப்ளை பண்றேன் அப்ப என்ன ஆயிரும் 16 ரிமைண்டர் 1 5 56 இப்படி ஆர்டர் மாத்துங்க இது என்ன ஆயிரும் 25 beta squared இது 6 சிம்பிளை பண்ணாங்க பாருங்க 90 னா 9 வருமா 8 வருமா சொல்லுங்க ஆர்டர் மாத்திக்கோங்க ப்ளேஸ் மாத்திக்கோங்க 25 beta squared இத மைனஸ் பண்ணிடலாம் minus from 19 so minus 19 beta squared plus 90 beta minus 56 that is equal to 0 total minus multiply பண்ணிட்டோம்னா 19 beta squared minus 90 beta plus 56 that is equal to 0 இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் பாருங்க இதை கொண்டு வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டேன் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் டோட்டல் மைனஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் கிடைக்குது இந்த மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் 1064 கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1064 வரணும் ஆட் பண்ணோம்னா -90 ஸோ -76 -14 போட்டேன் டிவைடட் பை 19 டிவைடட் பை 19 அப்போ என்ன ஆகும் பீட்டா is equal to 76 by 19 இன்னொன்று பீட்டா is equal to 14 by 19 இது 1 times 4 times so beta is equal to 4 and beta is equal to 14 by 19
பீட்டா சி ஈக்குவல் டு 4 நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தோம்ல, அப்போ காமா என்ன கிடைக்கும்? பீட்டா சி ஈக்குவல் டு 4 எடுத்தோம்னா காமா சி ஈக்குவல் டு 9 minus 5 into 4 by 2, 1 times 2 times, so 9 minus 10 that is equal to minus 1 கிடைக்குது. காமா c equal to minus 1 கிடைக்கும். பீட்டா c equal to 4 கிடைக்குது. இன்னொரு பார்த்தோம்ல என்னது 3 பீட்டா by 2 அப்ப 3 பீட்டா by 2 பார்த்தோம்ல இன்னொரு ஆன்சர் மொத்தம் 3 ரூட்ஸ்ல 3 by 2 into பீட்டா என்ன பார்த்திருக்கோம் 4 சிம்பிளை பண்ண 2 ஒரு ஆன்சர் 6. அப்ப வர ஆன்சர் வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க, ஒரு ரூட் 6 4 minus 1. நெக்ஸ்ட் ஸோ பீட்டா c equal to 4 எடுத்தோம்னா காமா வந்து -1 கிடைச்சு 3 பீட்டா by 2 வந்து 6 கிடைச்சு. அதே மாதிரி let பீட்டா c equal to 14 by 9 ரெண்டு ஆன்சர் பார்த்துக்கோங்களா, 14 by 9 யூஸ் பண்ணோம்னா 3 பீட்டா by 2 க்கு வந்து 21 by 19 கிடைக்கும். பீட்டா 14 by 19 காமா வந்து 136 by 19. இது another roots. ஓகேவா? ஸோ இந்த சம்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் sum number 7. if alpha beta gamma are roots of the polynomial equation கொடுத்திருக்காங்க, find the value of summation of alpha by beta gamma கேட்டிருக்காங்க in terms of the coefficient. கவனிங்க, இப்போ வந்து alpha plus beta plus gamma sum of the roots da minus b by a தெரியும் இந்த ஈக்குவேஷன். அடுத்து ப்ராடக்ட் போடுறேன், alpha beta beta gamma அடுத்து alpha gamma நெக்ஸ்ட் நாகும் இன்னொன்று இருக்குமே ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா ஓவரா தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா c by e. இது சம்மேஷன், இது ப்ராடக்ட். அடுத்து டோட்டல் மல்டிப்ளை பண்ணணும், ஆல்பா பீட்டா காமா ஃபார்முலா வந்து d by e மைனஸ் d by e. என்ன क्वेश्चन இருக்காங்கடா, summation of alpha by beta gamma கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஆட் பண்ணா எப்படி பாருங்க. சோ இது மீனிங் என்னது, சம்மேஷன்னா மூணு ஆட் பண்ண போறோம், alpha by beta gamma plus beta by alpha gamma plus gamma by alpha beta. இது மீனிங். அப்ப எல்சிஎம் பார்த்தோம்னா டோட்டல் எல்சிஎம் alpha beta gamma இது எல்சிஎம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், இந்த டே பண்ண கிடைக்கும் எல்சிஎம் மட்டுமா, எல்சிஎம் alpha beta gamma போட்டுட்டோம்ல, அப்ப என்ன எல்சி டே பண்ணோம்னா இங்க வந்து சோ ஆல்பா பீட்டா வருமா. நெக்ஸ்ட் அப்ப எல்சிஎம் போட்டோம்னா ஒரு ஆல்பா இத டே பண்ணா ஒரு ஆல்பா கிடைக்கும், அப்ப ஆல்பா ஸ்கொயர். இது டே பண்ணா பீட்டா கிடைக்கும் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், டே பண்ணா காமா கிடைக்கும், அப்ப காமா ஸ்கொயர். அப்ப இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், தட் இஸ் ஈக்குவல் டு எடுத்துட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா தி ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா டிவைடட் பை ஆல்பா பீட்டா காமா. ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்திருக்கோம், இதுக்கு ஆன்சர் வந்து மைனஸ் b by a மைனஸ் b by a the whole square minus 2 times of இதுக்கு ஆன்சர் c by a டிவைடட் பை இதுக்கு ஆன்சர் மைனஸ் d by a மைனஸ் d by a. இது சிம்பிளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சிம்பிளை பண்ண ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன ஆகும் பிளஸ் b squared by a squared minus 2c by a divided by minus d by a d by a. இங்க LCM பார்த்தோம்னா a squared, LCM a squared எடுத்தோம்னா b squared minus 2ac. இது சரி ரெசிபிள் போட்டோம்னா minus d by நேரம் a by d கிடைக்கும். சோ ஒரு a அடிச்சிடலாம். அப்ப ஆன்சர் மைனஸ் முன்னாடி போட்டோம்னா பிளஸ், இது பிளஸ் மைனஸ் ஆயிரும், 2ac minus b squared divided by என்ன கிடைக்குது a into d கிடைக்குது. ஓகேவா? இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணா இது பிளஸ் ஆ மாறிடும், இது மைனஸ் ஆ மாறிடும், இங்க ஒரு a இங்க ஒரு d ad. சோ minus 2ac minus b squared by ad கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் if alpha beta gamma and delta roots of the polynomial கொடுத்திருக்காங்க given equation, find the quadratic என்ன கேட்டிருக்காங்க, find the quadratic equation கேட்டிருக்காங்க. whose roots are alpha plus beta plus gamma plus delta and alpha beta gamma delta ன்றாங்க. இதனுடைய சம்மேஷன் போடணும், இந்த ப்ராடக்ட் போட்டு ஈக்குவேஷன் கொண்டு வரப் போறேன். என்ன ஈக்குவேஷன், குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் என்னடா
ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா சம் ஆஃப் ரூட்ஸ் மைனஸ் பி பை ஏ ஸோ மைனஸ் 5/2 அடுத்து ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்றோம் அதுக்கு என்ன கிடைக்கும் அது உங்களுக்கு தேவைப்படுமா ஸோ ஆல்பா பீட்டா அது கேஸ் தேவைப்படும் பாருங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்குமா தேவைப்படாது ஓகேவா சரி அடுத்து ப்ராடக்ட் பார்க்குறோம் நாளை மல்டிப்ளை பண்றோம் ஆல்பா பீட்டா காமா டெல்டா பார்க்கலாம் ஏ பி சி டி ஸோ மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் 8/2 that is equal to minus 4 ஓகேவா இது வந்து ரெண்டு ஒன்று மல்டிப்ளை பண்ணா மைனஸ் பி பை ஏ ரெண்டு மல்டிப்ளை பண்ணா இன்னொரு வந்து சி பை ஏ அடுத்து பிளஸ் மைனஸ் டி பை ஏ அடுத்து இந்த ஆன்சர் கிடைக்கும் நெக்ஸ்ட் லாஸ்ட் மல்டிபிள் பிளஸ் இ பை பார்க்கப்படுறதுக்கு ax ஸ்கொயர்டு x பவர் 4 பிளஸ் bx கியூப் பிளஸ் cx ஸ்கொயர்டு பிளஸ் dx பிளஸ் ec ஈக்குவல் டு 0 மாதிரி இருக்கு மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்ப பிளஸ் e பை 2 என்ன கிடைக்கும் e பை a இது வந்து மைனஸ் b பை a அப்ப டோட்டல் வரும்போது பிளஸ் 4 ஆகும் என்ன क्वेश्चन இருக்கு இதனுடைய சம்மேஷன் கேட்டிருக்காங்க ஃபார்முலா வந்து x ஸ்கொயர்டு மைனஸ் sum of the root in dx plus product that is equal to 0 இது equation so x squared minus sum da இது ஒரு root இது root ரெண்டு ஆட் பண்றோம் minus of alpha plus beta plus gamma plus delta இதையும் plus alpha beta gamma delta ரெண்டு ஆட் பண்ணிட்டோமா in dx sum of the roots அடுத்து plus product பண்றோம் alpha plus beta plus gamma plus delta into alpha beta gamma delta x squared minus sum of the roots product is equal to 0 இது பாத்தீங்கன்னா x squared இந்த சம்மேஷன் என்ன பார்த்துக்க பாருங்க இதா இருக்கு plus 5/2 இங்க ஒரு மைனஸ் plus 5/2x அடுத்து plus product பார்க்கலாம் product மேல பார்த்துக்க பாருங்க இதுக்கு வந்து என்ன பார்த்திருக்கோம் அதாவது இங்க வரும்போது ரெண்டு ஆட் பண்ணி போடணும்ல இது ஆட் பண்ணி போடணும் x ஸ்கொயர்டு மைனஸ் x இன்டு இதோட ஆன்சர் மைனஸ் 5/2 மைனஸ் 5/2 இதோட ஆன்சர் பிளஸ் 4 ஓகேவா அடுத்து பிளஸ் இதோட ஆன்சர் மைனஸ் 5/2 இன்டு 4 that is equal to 0 இப்போ எல்சிஎம் போட்டோம்னா x ஸ்கொயர்டு minus x into 8 8 minus 3 3/2 இங்க 1 times 2 times அப்ப minus 10 that is equal to 0 இது LCM போட்டு லாஸ்ட் ஆன்சர் கிடைக்கும் so 2x squared minus 3x minus 20 that is equal to 0 இது நமக்கு கிடைக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்ச நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சோ பாருங்க இது வரைக்கும் எத்தனை சம் போட்டுருக்கோம் பாருங்க 5 क्वेश्चन போட்டுருக்கோம் 5 क्वेश्चन போட்டுருக்கோம் இது நல்லா செக் பண்ணிட்டு நோட் ஆன்சர் பண்ணுவோம் ஓகேவா சோ நம்ம சம் ரொம்ப லிமிட்டா போயிட்டு இருக்கோம் சோ அப்பவே தரவு பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் ஓகேவா थैंक यू